படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். அண்டை யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் தமிழ்நாட்டையும் சேர்த்து பதற வைத்தது அந்த ட்ரிபிள் மர்டர் சம்பவம். இந்த படுகொலை பின்னணியில் பிப்ரவரி 14 காதலியுடன் ஆட்டம் போட்ட ரவுடி, ரிவெஞ்ச் எடுக்க ஸ்கெட்ச் போட்ட கும்பல், ட்விஸ்ட் அடித்த ட்ரிபிள் மர்டர் என பல்வேறு திடுக்கிடும் பின்னணி தகவல்கள் வெளியாகி உள்ளன. 3 சாவு பெத்தங்க எவ்வளவு துடி துடிக்கிறோம், நாங்க எவ்வளவு துடி துடிக்கிறோம். சும்மா விடக்கூடாது, அவனுக்கு ஜாமீனே கிடைக்க கூடாது. 3 மாசம் தானே உள்ள இருந்துட்டு வெளியே வருவோம். என்னைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருதோ அன்னைக்கு சாட்சிங்களை கழிச்சிட்டு நம்ம வெளியே சொகுசா சுத்தலாம் அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்க கூடாது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் பாழடைந்த வீட்டில் 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதும் மற்றொருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு சிறிது நேரத்திலேயே உயிரிழந்ததும் என 3 கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் புதுச்சேரி உழவர்கரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி தெஸ்தானின் 19 வயது மகன் ரிஷி, ஜே நகரைச் சேர்ந்த 20 வயது ஆதி, திடீர் நகரைச் சேர்ந்த 21 வயது தேவா என தெரிய வந்தது. 3 படுகொலை செய்தவர்கள் யார் என விசாரணையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசாருக்கு CCTV காட்சிகளின் மூலம் ஆதாரங்கள் சிக்கின. அதில் 45 அடி சாலை ரெயின்போ நகர் சந்திப்பில் உள்ள CCTVயில் 3 பைக்குகளில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் ரிஷி, ஆதி, தேவா ஆகிய 3 மடக்கி அழைத்துச் செல்வது பதிவாகி இருந்தது. யார் அந்த 7 பேர் என விசாரணையில் ஈடுபட்ட போதுதான் அதிர்ச்சி பின்னணிகள் வெளிவர ஆரம்பித்தன. புதுச்சேரியில் மர்டர் அசைன்மெண்டை முடித்துவிட்டு சென்னைக்கு அருகில் பதுங்கியிருந்த அந்த 7 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையில் ஈடுபட்டது காவல்துறை. விசாரணையில் ரிவெஞ்ச் மர்டர் என்பது தெரிய வந்தது. அதாவது 2023ஆம் ஆண்டு பன்ருட்டியில் கொலை செய்யப்பட்ட முகிலன் இந்த 3வரில் ஒருவரான தேவாவின் உறவினர் என கூறப்படுகிறது. இதனால் முகிலன் கொலையில் ரவுடி சத்யாவுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்ட தேவா பழிக்கு பழி வாங்க தனது நண்பர்கள் ரிஷி, ஆதியுடன் சத்யாவை நோட்டமிட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் பிப்ரவரி 14 அன்று வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் சத்யா தனது காதலியுடன் காதலர் தினத்தை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருந்தார். அப்போது தேவா, ரிஷி, ஆதி 3 அந்த ஸ்பாட்டுக்கு சென்றுள்ளார்கள். இந்த நிலையில் தன்னை 3 நோட்டமிடுவதை கண்டுபிடித்து அலர்ட் ஆகியிருக்கிறார் சத்யா. ஆனால் தனது கையில் ஆயுதங்கள் இல்லாததால் உடனே ஆட்டுப்பட்டியில் உள்ள தனது கூட்டாளிகளிடம் ஆயுதங்களை எடுத்து வருமாறு கூறியுள்ளார். கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சத்யாவின் கூட்டாளிகள் வந்ததும் 3 தப்பிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 3 மடக்கி பிடித்த சத்யாவின் கூட்டாளிகள் ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீட்டுக்கு அழைத்து சென்று விசாரித்துவிட்டு தேவா, ரிஷி, ஆதி ஆகிய 3 மிக கொடூரமாக கத்தியால் வெட்டிச் சாய்த்தனர். இதில் தேவாவும் ரிஷியும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆதி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதில் சத்யா உள்பட 7 பேரை கைது செய்த காவல்துறையினர் இந்த 3 கொலை வழக்கில் வேறு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது, வேறு யாரெல்லாம் தலைமறைவாக இருக்கிறார்கள் என விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் படுகொலை செய்யப்பட்ட 3 ஒருவருக்கு 19 வயது, மற்றொருவருக்கு 20 வயது, இன்னொருவருக்கு 21 வயது என 3 21 வயதை கூட தாண்டவில்லை என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய தகவல். படிக்க வேண்டிய வயதில், வேலைக்கு போக வேண்டிய வயதில், வாழ வேண்டிய வயதில் பழிக்கு பழி வாங்க ரவுடியை ஸ்கெட்ச் போட்டு அவர்களே படுகொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டை போல தூக்கிச் செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனா என் பிள்ளை செத்து கிடக்குறது மட்டும் உண்மைங்க. எப்ப பார்த்தாலும் கொலை 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 கொலைன்னு இந்த பாட்டி சைடுல நடக்குது. 3 மாசம் அவனுக்கு என்ன நினைச்சுக்கிறானுங்க? 3 மாசம் சரி, 3 மாசம் தானே வக்கீல் கிட்ட பேசி வந்துடலாம், வெளியே வந்துடலாம், அந்த ஒரு நினைப்புல தாங்க இவ்வளவு அநியாயம் நடக்குது. இன்னைக்கு 3 சாவு பெத்தங்க இவ்வளவு துடி துடிக்கிறோம். நாங்க எவ்வளவு துடி துடிக்கிறோம். சும்மா விடக்கூடாது, அவனுக்கு ஜாமீனே கிடைக்க கூடாது. அவனுக்கு ஜாமீன் கேஸ் நடக்கிற வரைக்கும் ஜாமீன் கொடுக்காது, அவன் வெளியே வரக்கூடாது. இதுதான் நாங்க சொல்றது. அவன் வரக்கூடாது, அது யாரா இருந்தாலும் சரி வரக்கூடாது. அவனுக்கு 3 மாசம் இது ஜாமீன் கொடுக்க கூடாது. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.